ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஃப்ளவர் டிசைன் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக அழகான ஒரு டிசைன் வந்து எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லித்தரேங்க. இப்போ பாருங்கள், நான் ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அந்த ப்ளவுஸில் தான் நான் உங்களுக்கு வந்து இந்த பேட்டர்ன் வந்து வைக்கிறதுக்கு சொல்லித்தர போகிறேன். இப்போ நான் கேன்வாஸ் எடுத்திருக்கேங்க. இந்த ஃப்ளவர் டிசைன்ஸ், இந்த மாதிரியான டிசைன்ஸ் வைக்கிறதுக்கெல்லாம் கேன்வாஸ் எடுத்து வச்சிங்கன்னா ரொம்பவே வந்து தைச்சி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் எனக்கு தேவையான அளவுக்கு வந்து ஒரு ஃப்ளவரோட பெட்டல் மாதிரி நான் வந்து இந்த கேன்வாஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் எந்த ஷேப்பில் தேவையோ அந்த ஷேப்பில் வந்து ட்ராயிங் பண்ணி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து பேக் நெக்குக்கு ஒரு 3 பெட்டல்ஸும், அதே போல் கையில் வந்து லெஃப்ட் கையில் ஒரு 3 பெட்டல்ஸும், ரைட் கையில் வந்து ஒரு 3 பெட்டல்ஸும் நான் வைக்க போகிறேன். இந்த சின்ன பார்டர் மட்டும்தான் நமக்கு மீதி இருக்குது. ஸோ இந்த பார்டர் வச்சு நான் நெக்கில் வந்து பெட்டல்ஸ் வந்து நான் வைக்க போகிறேன். பாருங்கள், இதை நான் வந்து அந்த பார்டரை வந்து அப்படியே கட் பண்ணாமல் நான் அதிலே வந்து அப்படியே தைச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஓரலாக வந்து தைச்சி எடுத்துக்கோங்க. எத்தனை பெட்டல்ஸ் தேவையோ அத்தனை பெட்டல்ஸுமே இதே மாதிரி தைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் தைச்சி எடுத்ததுக்கப்புறமா இந்த பார்டர் கொடுத்துருந்தேன் இல்லைங்க, அதுக்கு அடியில் வந்துட்டு லைனிங் வச்சு தைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், லைனிங் வச்சு தைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம அந்த ஃப்ளவர் ஷேப் கேன்வாஸில் கட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதிலிருந்து ஒரு 1/4 இன்ச்சஸ் விட்டுட்டு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு கட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த லைனிங்கை மட்டும் தனியாக எடுத்து நான் அது நடு சென்டரில் ஒரு சின்னதாக ஒரு ஹோல் பண்ணுறேன். பாருங்கள், இந்த ஹோல் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஈஸியாக வந்து இந்த பெட்டல் டிசைனை வந்து திருப்பி எடுக்கிறதுக்காக. பாருங்கள், இப்போ நம்ம அப்படியே திருப்பி எடுத்துக்கலாம். திருப்பி எடுத்துட்டோம்னா பர்ஃபெக்டான ஒரு பெட்டல்ஸ் டிசைன்ஸ் வந்து கிடச்சிரும். இப்போ ஒரு பெட்டல் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நமக்கு எத்தனை பெட்டல் தேவையோ அத்தனை பெட்டல் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து நான் ஒரு 1/2 ஃப்ளவர் இருக்கிற மாதிரி நான் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் ஒரு ஃபுல் ஃப்ளவர் இருக்கிற மாதிரி 5 பெட்டல்ஸோ இல்லை 6 பெட்டல்ஸோ நீங்கள் எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அழகாக இருக்கும். நம்ம ரொம்ப ஹெவியாக டிசைன்ஸ் கொடுக்கறத விட இந்த மாதிரியான சிம்பிளான டிசைன்ஸ் கொடுக்கும்போது நம்ம ப்ளவுஸ் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ எந்த இடத்துல நமக்கு வந்து இந்த பெட்டல்ஸ் நம்ம வந்து வைக்க போகிறோமோ அந்த இடத்துல வச்சுட்டு நம்ம ஒரு குண்டூசி போட்டு விட்டுக்கிடுவோம். ஏன்னா அந்த பெட்டல்ஸ் வந்து நகராமல் இருக்கிறதுக்காக. இப்போ நான் ஒவ்வொரு பெட்டல்ஸாக வந்து நான் தைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், எட்ஜஸ்லேயே தையல் போட்டுடுங்க. அதே மாதிரி இந்த சைடும் நான் தைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், அடுத்ததாக நான் கையிலையும் இதே மாதிரி நான் பெட்டல்ஸ் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கையில் வந்து நான் பார்டர் வச்சு நான் பெட்டல்ஸ் ரெடி பண்ணலை, ப்ளவுஸ் கிளாத்லேயே வச்சு நான் பெட்டல்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். கஸ்டமர் சொல்லிட்டாங்க சாரீ கலர் வந்து எனக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் வந்து நான் அந்த ப்ளவுஸ் கலரில் வந்து நான் அந்த பெட்டல்ஸ் வந்து நான் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள், அந்த பெட்டல்ஸ் வச்சு நான் தைச்சி எடுத்துறேன். இப்போ பாருங்கள், இதுலேயுமே நான் அதே மாதிரி குண்டூசி போட்டு விட்டுட்டு தான் நான் தைக்க போகிறேன். ஷேப் மாறாமல் தைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பார்க்குறக்கு அழகாக இருக்கும். எல்லா ஃப்ளவருமே எல்லா பெட்டலுமே ஒரே சைஸில் இருக்கும், பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும்.
நெக்குக்கு வந்து மெரூன் கலர் பட்டனும் கைக்கு வந்து க்ரீன் கலர் பட்டனும் கொடுத்துருக்கோம். ஏன்னா ஆப்போசிட்டில் வைக்கும்போது நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும்.